ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபேஷன் ஃப்ரூட்டு இங்கே பாருங்கள். அப்படியே மஞ்சள் மஞ்சளாக பழுத்து கிடக்கு மரத்தில். இங்கே பாருங்கள். இது வந்து ப்ளம்ஸு நிறையா பிஞ்சு விட்ருக்கு. அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. அது வந்து பட்டர் ஃப்ரூட்டு. அதுக்கு இடையில மேலே உயர்ந்து நிற்கிறது பீச்சஸ் மரம் 2 3 இருக்குது. அப்புறம் வந்து இந்த சைபேரியன் இருக்குது, செம்பருத்தி, இந்த நார்த்தங்காய் செடிக்குள்ளே ரோஸ் பூ வந்து பூத்துருக்கு பாருங்கள். அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பன்னீர் கொய்யா. அதுக்கு கீழே அந்த சக்கரை பூசணி இருக்கும்ல, சின்ன பூசணி, அது பூத்துருக்கு. அப்புறம் இது பாருங்கள், வால்பெரி நாற்று. பக்கத்தில் வந்து கப்பக்கிழங்கு செடி, இங்கிட்ட அவரைக்காய். இது பாருங்கள், இது வந்து சோம்பு செடி. சோம்பு வந்து இன்னும் 1 வாரத்தில் எடுக்கலாம், அந்த மாதிரி நல்லா முத்தி போய் இருக்குது. அந்த வெள்ளை எல்லாம் என்னென்னு காரட் விதைக்கு விட்ருக்கேன், காரட்டு. அப்புறம் அங்கே கீழே பூசணி செடி மாதிரி ஓடுது பார்த்தீங்களா, அது வந்து முலாம்பழமும், இந்த பக்கம் வெள்ளரிக்காயும் இருக்குது. இந்த செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மாதிரி பச்சையாக தெரியுதா, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சீர்பச்சலை செடின்னு சொல்லுவாங்க, அந்த செடி. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி வச்சுருக்கேன். பப்பாளி நிறைய காய காய்ச்சிச்சு எடுத்துட்டேன். இன்னொரு பப்பாளி வந்து பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மரத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள். இந்த மரத்துக்குள்ளே இந்த செடி இது பாருங்கள், இந்த செடி. இந்த பட்டர் ஃப்ரூட் மரத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள், பழங்க எவ்வளோ தொங்குதுன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா. அதாவது மிஸ்டும் இருக்குது, வெயிலும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வெயில் அடிக்குது, மேலே மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் மிஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வெயில், மேலெல்லாம் மிஸ்ட்டு. இந்த பக்கம் கொஞ்சம் மிஸ்ட்டு மூடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.